listen guys, welcome back to my video. So இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட் நம்ம மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அவங்க சொல்ற பேச்சுக்கு அதை கேட்டு நடந்துக்கிற ஒரு பப்பட்டா ஆக்கணும்னு டாப் சீக்ரெட்டா ஒரு ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இது சயின்டிஃபிக் மூவி இல்லை, இதுதான் MK Ultra, the CIA's most disturbing top secret project. அந்த காலகட்டத்தில் தான் இது நடக்குது. அப்போ அமெரிக்காவில் இருக்கிற பெரிய தலைங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கம்யூனிஸ்ட் மக்களுக்கு பண்ண பிரெயின் வாஷை பார்த்து பயப்படுறாங்க. தென் அந்த பிரெயின் வாஷை நம்ம ஏன் பெட்டராக பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. ஸோ தே லான்ச் MK Ultra's ப்ரோக்ராம் ஸோ சீக்ரெட். ஈவன் அவங்க ஊர் பிரசிடென்ட் கூட ஃபுல் எக்ஸ்டென்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அவங்க ஃபேவரட் டூலாக யூஸ் பண்ணது LSD. இது பேசிக்காகவே ஒரு ட்ரக்ஸ், ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது பேசிக்காக உள்ளே போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுமா, தென் அம்னீஷியா அண்ட் ஈவன் நம்ம யாருன்றதே கன்ஃபியூஷனுக்கு அது எடுத்துகிட்டு வருமா. ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட மைண்ட்லேயே நம்மளோட பற்றின விஷயத்தை எரேஸ் பண்ணிட்டு நமக்குள்ளேயே ஒரு புது பர்சனாலிட்டியை பில்டப் பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை அங்கே இருந்த சோல்ஜர்ஸ், பேஷண்ட்ஸ் அண்ட் ஈவன் சிட்டிசன்ஸை கூட எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கே தெரியாமல் உள்ளே செலுத்தியிருக்காங்க. ஒரு இருட்டான சின்ன ரூம்ல அந்த சவுண்ட் ப்ரூஃபிங் போட்டு வெளியில இருந்து சின்ன வெளிச்சம் கூட உள்ள வராங்க. அளவுக்கு தனிமையான ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. லைக் அவங்க ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்க. தென் அவங்க தூங்க விடாம பண்றது, லைக் சட்டம் போட்டுட்டு அண்ட் ஹிப்னோடைஸ் பண்றது, தென் அவங்க சொல்ற கமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களான்னு பார்க்கறது, தென் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அவங்களோட மெமரிஸை எரேஸ் பண்ண ட்ரை பண்றதுன்னு நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இவரும் அமெரிக்கன் கவர்மெண்ட் சயின்டிஸ்ட் தான். அது இவர் வந்துட்டு மிஸ்டீரியஸான வேலை வந்து இருக்கிறாரு. லைக் இது கொலையா தற்கொலையான்னு இன்னைக்கு வரைக்கும் கூட தெரியல. ஸோ ஆனால் இவரோட உடம்புல வந்துட்டு LSD அப்படி சொல்ல போகிற அந்த ட்ரக்ஸ் வந்து செலுத்தியிருக்காங்க. இந்த ட்ரக்ஸ் செலுத்தியிருக்காங்கன்றது அவருக்கு கூட தெரியாதான். 1973 எவிடன்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அண்ட் 1977 இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நடந்திருக்கு அப்படின்றது உலகத்துக்கு தெரிய வருது. பட் பனிஷ்மெண்ட் வந்துட்டு ஒரு சில பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மைண்ட் கண்ட்ரோல் ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.